நம்ம இப்போ பண்ண போகிற டாபிக் என்னென்னா அபவுட் மைண்ட், அதாவது மனம் சார்ந்த வாக்கியங்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அபவுட் மைண்ட். ஓகே, அதாவது நீங்கள் எப்படி யோசிக்கணும், எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கணும், மற்றவங்களுக்கு நம்ம எப்படி மற்றவர்களோட எப்படி நம்ம பழகணும், அந்த மாதிரி நம்ம மனம் சார்ந்த வாக்கியங்களை இப்போ பார்க்க போகிறோம். We are going to deal with sentences pertaining to our mind. Manamna mind. Okay, what we should do, how we should think, how should our thoughts be, how should our attitude be towards the others. All this we are going to see now, and I'm going to give you some 15 to 16 sentences, and this will be very useful for your rapport or with your relationship with others. Okay, shall we see? அதாவது உங்களுடைய மற்றவர்களிடம் நீங்கள் பழகும் விதம், எப்படி நீங்கள் பழகணும், இதெல்லாம் கொஞ்சம் இதில் நம்ம டச் பண்ண போகிறோம். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, அவர் ஓர் மேதை. ஓகே, அவர் ஓர் மேதை அப்படின்னா பெரிய படிப்பாளி. ஓகே, அதை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்றது? He is a genius. ஓகே, அவர் ஒரு மேதை. இப்போ நம்ம அப்துல் கலாம் அந்த மாதிரி பெரிய பெரிய மேதைகளை பற்றி பேசும்போது he is a genius அப்படின்னு சொல்கிறோம். ரெண்டாவது, அவர் மூளை மிக கூர்மையானது. ஓகே, அவர் மூளை மிக கூர்மையானது அப்படின்னா எப்படி முள்ளு மாதிரி குத்துறதுல இல்லை. கூர்மைனா நல்லா யோசிக்கும் திறன் கொண்டது. ஓகே, his mind is very sharp. Okay, when we talk about the mind being sharp, it denotes that we can focus. We are very focused in life, and also we can think exactly what we are supposed to think. அதாவது நம்ம இப்போ ஏதாவது ஒருத்தர் யாராவது சொன்னாக்கா அதை கரெக்டாக நம்மளுக்கு கூர்மையாக அதை புரிந்து கொள்வது மிக மிக எளிதாக இருக்குது. If our mind is very sharp and also if it is focused, அந்த எதை சொல்கிறோமோ அதை பற்றியே கூர்ந்து நம்ம யோசிக்கும் போது நம்மளுக்கு அந்த புரிந்து கொள்ளும் தன்மை இருக்குது. அதாவது his mind is very sharp. Next one, சரியாக கவனம். ஓகே, சரியாக படிப்பில் கவனம் செலுத்து. ஓகே, இந்த வாக்கியம் அடிக்கடி நம்ம பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள் சொல்லும் ஒரு வாக்கியம். சரியாக படிப்பில் கவனம் செலுத்து அப்படின்னு. ஏன்னா மைண்ட் டென்ஸ் டு கெட் டிஸ்ட்ராக்டட். அதாவது இங்க அங்க மற்ற இப்போ டிவி இல்லாட்டி சினிமா அந்த மாதிரி நம்ம மனம் சிதறுண்டு வேற வேற காரியங்களை யோசிக்க தொடங்கிது. அதனால சரியாக கவனம் செலுத்து. இப்போ கவனம்ன்ற வேர்டு இங்கிலீஷ்ல என்னது? கான்சென்ட்ரேட். ஸோ whether it is parents or teachers, this is what they always say.
சரியாக படிப்பில் கவனம் செலுத்து. Concentrate well in your studies. Okay, concentrate well in your studies. Next one. இப்போ நம்மளுடைய மைண்ட் வந்து எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா கூட அது நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு யோசிக்கிற மாதிரி பாசிட்டிவா இருக்கணும். அதுக்கு தமிழ்ல ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கவும் அப்படின்னு சொல்றோம். ஆக்கப்பூர்வம். ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செய். ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செய்யனா என்னது எழுதணும்? திங்க் பாசிட்டிவ். ஓகே, ஆக்கப்பூர்வமாகவே சிந்தனை செய்யணும். திங்க் பாசிட்டிவ். அதே இது எது மாதிரி யோசிக்க கூடாது. எதிர்மறையாக சிந்திக்காதே. எதிர்மறையா நம்ம சிந்திக்கும் போதுதான் எல்லா விதமான கெட்ட காரியங்களும் நம்ம செய்ய தோணுது. மற்றவங்க மேல பொறாமை, மற்றவங்கள மேல வெறுப்பு, இந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனை இருந்தாதான் இதெல்லாம் செய்ய தோணுது. கொலை, கொள்ளை, இது மாதிரிலாம் நிறைய குற்றங்கள் செய்ய தோணுது. ஸோ எதிர்மறையாக சிந்திக்காதே அப்படின்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? டோன்ட் திங்க் நெகட்டிவ். சிந்திக்காதேனா டோன்ட் திங்க், எதிர்மறையாகனா நெகட்டிவ். இது ஒரு வேர்டு உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். திங்கிங் பாசிட்டிவ்க்கு ஒரு வேர்டு இருக்கு இங்கிலீஷ்ல. என்னதுன்னா ஆப்டிமிசம். ஓகே, ஆப்டிமிசம் அதாவது எப்பவுமே எல்லாத்தையும் நல்ல வழியிலேயே யோசிக்கிறது. ஆக்கப்பூர்வமாக யோசிக்கும் ஒரு நபருக்கு he is an optimist அப்படின்னு சொல்றோம். ஓகே, அதே இது எதிர்மறையா யோசிச்சுட்டே இருக்கிறவருக்கு வந்து pessimist அப்படின்னு சொல்றோம். ஓகே, he is sorry தமிழ்ல நான் எழுதிட்டு அவன் ஆக்கப்பூர்வ சிந்தனை சிந்தனையும் அவள் எதிர்மறை சிந்தனையும் கொண்டவர்கள். ஓகே, அவன் ஆக்கப்பூர்வ சிந்தனையும் அவள் எதிர்மறை சிந்தனையும் உள்ளவர்கள். ஓகே, இப்போ இதை எப்படி இங்கிலீஷ்ல எழுதுறது பார்க்கலாம். He is an optimist and she is a pessimist. ஓகே, நீங்க 2
வார்த்தைகள் கத்துருக்கீங்க. ஆப்டிமிஸ்ட்னா ஆக்கப்பூர்வமா யோசிக்கிறது, பெசிமிஸ்ட்னா எதிர்மறை சிந்தனை உள்ள ஒரு நபர். ஓகே, இது ரெண்டும், இந்த வேர்ட்ஸ் ரெண்டும் கத்துங்க. நெக்ஸ்ட் ஒன், அவன் குறுகிய மனப்பான்மை கொண்டவன். அவன் குறுகிய மனப்பான்மை கொண்டவன். அதாவது எல்லாத்துலேயும் ஒரு பரவலான ஒரு எண்ணம் இல்லாம குறுகிய எண்ணங்கள், இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவனே தப்பான ஒரு எண்ணங்கள்ல போறது தான் குறுகிய மனப்பான்மைன்னு சொல்றது. இங்கிலீஷ்ல அதுக்கு என்ன வேர்ட் யூஸ் பண்றது பார்க்கலாம். He is a narrow-minded person. He is a narrow-minded, அதாவது குறுகிய மனப்பான்மை கொண்டவன் அப்படின்னாக்கா narrow-minded person. ஓகே, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் நீங்க இப்ப கத்துக்கிறீங்க. குறுகிய மனப்பான்மை கொண்டவன்னா narrow-minded person. நெக்ஸ்ட் ஒன், தெளிவாக சிந்திக்கவும். அப்படின்னா think clearly. ஓகே, ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நீங்க எந்த டெசிஷனுமே எடுக்க முடியாது இல்லையா? அதனால தான் உட்கார்ந்து தெளிவா யோசி அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் clearly, only then you can make any decision. If you are in a confused state, you cannot come to any conclusion or you cannot make any decision. So you have to think clearly. Next one, என்னை குழப்பாதே. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் குழம்பி போய் மற்றவங்களையும் குழப்பி விட்டுருவாங்க அவங்களுடைய பேச்சால. ஸோ நீங்க எப்படி இருக்கணும், யூ ஷுட் திங்க் கிளியர்லி அண்ட் ஆல்சோ வி ஷுட் நாட், குழப்பாதேன்னா என்னது, கன்ஃபியூஸ். டோன்ட் கன்ஃபியூஸ் மீ. ஓகே, என்னையும் குழப்பாதே நீயும் குழம்பி போய் இருக்காதே அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், உடனடியாக பதிலளி, பதில் கொடு. அப்படின்னா உடனடியாக பதில் கொடுன்னா என்ன சொல்றது இங்கிலீஷ்ல? பதில்னா ஆன்சர், உடனடியாகனா immediately, கொடுன்னா give. So it's very easy. Give me a reply immediately. ஓகே, இப்போ உங்களுக்கு 10 sentences, 10 வாக்கியங்கள் கொடுத்துருக்கேன். இது நீங்க நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். இப்போ அவர் ஒரு மேதை, he is a genius னு சொல்லலாம், he is
a genius or intellectual person. Okay, அவர் ஒரு மேதைனா ஜீனியஸ்னு சொல்லலாம், intellectual person னு சொல்லலாம். ஓகே, அவர் ஒரு மேதை, he is a genius or he is an intellectual person. Intellectual வரும்போது an intellectual வரும். ஓகே, புரியுதா? He is an intellectual person னு சொல்லலாம், he is a genius னு சொல்லலாம், அவர் ஒரு மேதைன்னு சொல்லும்போது. நெக்ஸ்ட் ஒன், அவர் மூளை மிக கூர்மையானது. ஓகே, அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? His mind is very sharp. His mind is very sharp. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சரியாக படிப்பில் கவனம் செலுத்து. சரியாக படிப்பில் கவனம் செலுத்தாது எல்லாரும் சொல்ற ஒரு வாக்கியம். We should learn how to speak that in English. Concentrate well in your studies. Concentrate well in your studies. Next one, ஆக்கப்பூர்வமாக சிந்தனை செய். ஓகே, யாரையாவது கெடுக்கணும், யாரையாவது அழிக்கணும் அப்படின்னு யோசிக்காம ஆக்கப்பூர்வமாக எப்பவுமே சிந்தனை செய். அதுக்கு திங்க் பாசிட்டிவ். எதிர்மறையாக சிந்திக்காதே. டோன்ட் திங்க் நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ்லி. ஓகே, திங்க் பாசிட்டிவ்லி ஆர் டோன்ட் திங்க் நெகட்டிவ்லி. ஓகே, we can say both ways. அவன் ஆக்கப்பூர்வ சிந்தனையும் அவள் எதிர்மறை சிந்தனையும் உள்ளவர்கள். ரெண்டு பேரும் வேற வேற மாதிரி. ஸோ ஆக்கப்பூர்வ சிந்தனை கொண்டவர்னா he is an optimist. எதிர்மறை சிந்தனை கொண்டவர்னா she is a pessimist. So he is an optimist and she is a pessimist. அவன் குறுகிய மனப்பான்மை கொண்டவன். He is a narrow-minded person. He is a narrow-minded person. தெளிவாக சிந்திக்கவும். Think clearly. தயவு செய்து என்னை குழப்பாதே அப்படின்னு சொன்னா don't confuse me. Please don't confuse me. தயவு செய்து அப்படின்னு அங்க நான் எழுதினேன்னா தயவு செய்து என்னை குழப்பாதேனா please don't confuse me. குழப்பாதேனா confuse. உடனடியாக பதில் கொடு. ஒரு லெட்டர் எழுதிட்டு நம்ம கேட்கலாம், உடனடியா எனக்கு ஒரு பதில் கொடுன்னு. இல்லாட்டி ஒரு கேள்வி கேட்டுட்டு கூட உடனடியா பதில் கொடுன்னு சொல்லலாம். ஸோ அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? Give me a reply immediately. Or ஷார்ட்டா ஒரு சென்டென்ஸ் சொல்றேன், reply immediately. Okay, you can even say give me a reply immediately or you can say reply immediately. Okay, now we are going to see all the sentences in English alone with proper pronunciation. Check with me. He is a genius or he is an intellectual person. His mind is very sharp. Concentrate well in your studies. Concentrate well in your studies. Well. Okay, see how I pronounced well. Next one. Think positive. Think positive. Don't think negative. Don't think negative. He is an optimist and she is a pessimist. He is an optimist
and she is a pessimist. He is a narrow-minded person. He is a narrow-minded person. Think clearly. Think clearly and don't confuse me. Don't confuse me. Or you can even say, please don't confuse me. Give me a reply immediately or reply immediately. Okay, so we have seen 10 sentences now regarding your mind. So you have to practice all these sentences, and anybody you want to talk to about mind, you can very fluently talk. Okay, இப்போ மனம் சார்ந்த sentences பார்த்திருக்கோம். நீங்க இந்த வாக்கியங்கள் எல்லாம் யார்கிட்டயாவது பேசும்போதோ இல்லாட்டி நீங்க இதெல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணலாம். If you only practice all these sentences well. Practice makes perfect. The next few sentences we are going to see now. நீங்கள் ஆக்கப்பூர்வ எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். ஓகே, ஆக்கப்பூர்வ எண்ணம் அப்படின்னாக்கா என்னது? ஒரு எண்ணம் ஆர் சிந்தனை. ஓகே, நீங்கள் ஆக்கப்பூர்வ சிந்தனை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னா ஆக்கப்பூர்வம்னா என்னது? கிரியேட்டிவிட்டி. இந்த காலத்தில் இந்த ஆக்கப்பூர்வம் அப்படியே நம்ம யோசித்ததையே யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது. வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். இப்போது நீங்கள் ஐடியா 2G ஸ்பெக்ட்ரம், அதாவது ஐடியா இதிலெல்லாம் மாற்றி யோசின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம வந்து எதையும் ஆக்கப்பூர்வமாக யோசிக்கணும் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்ல போகிறோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐ வில் ரைட் இன் தமிழ். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக யோசியுங்கள். ஓகே, நீங்கள் ஆக்கப்பூர்வமாக யோசியுங்கள் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? Think creatively. Okay, change is constant, we say. That is, we have to keep changing our strategies, our way of thinking. Okay, whatever we do, we have to do it in a different way. இப்போ ஒரு டீச்சர் வந்து சிலபஸ் மாறலைன்னு சொல்லி 10 வருஷமாக அவங்க சொல்லி கொடுத்த அதே மாதிரியே சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அது வந்து பிள்ளைங்களுக்கு வெறுத்து போகும். கொஞ்சம் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருந்துச்சுன்னா, ஆக்கப்பூர்வமாக யோசித்து நம்ம டீச் பண்ணோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப நல்ல மனசில் பதியும். ஓகே, ஸோ we should always think creatively. Okay, do you understand that? Okay, next one. அவர்கள் எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். ஓகே, நம்ம ஆக்கப்பூர்வமாக யோசித்து ஆக்கப்பூர்வமாக மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தா மாணவர்கள் எப்படி எளிதாக புரிந்து கொள்வார்கள். ஓகே, இஃப் யூ திங்க் creatively and teach in a creative manner, students will understand well. Okay, அவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள். They understand. புரிந்து கொள்தல்னா understand. Easily. எளிதாகனா easily. Okay, next sentence we'll see.
கருத்து ஏற்புடையதாக இல்லை. ஏற்புடையதாகன்னா ஏற்கக்கூடியதாக அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏற்கக்கூடியதாக அப்படின்னு அர்த்தம். சரி, அப்படியே எழுதிட்டு வா. நான் ஏற்கக்கூடியதாக உங்கள் கருத்து ஏற்கக்கூடியதாக இல்லை அப்படின்னா your views, உங்கள் கருத்து. கருத்துனா வியூஸ். இப்போ ஒருத்தருக்கு ஒரு மாதிரி நீங்க யோசிக்கலாம் இல்லையா? அதாவது இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவர்ப் இருக்கு, one man's meat is another man's poison. ஒருத்தருக்கு அது ஒரு பெரிய அமிர்தமா இருக்கிறது வந்து அடுத்தவருக்கு அது விஷமா இருக்கலாம். அந்த மாதிரி கருத்துக்கள் வந்து நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி உருவாக்கப்படவில்லை. we are not created the same. We are created in different manner. All 5 fingers are not the same. So each one has a different identity and each one thinks differently. So உங்களுடைய கருத்து, ஒருத்தருடைய கருத்தும் வேறு வேறாக தான் இருக்கும். ஸோ உங்கள் கருத்து ஏற்கக்கூடியதாக இல்லைன்னா your views are not acceptable. Your views are not acceptable. Next one, உங்கள் அறிவை உபயோகப்படுத்துங்கள். உங்கள் அறிவை உபயோகப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாக்கா இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? ஜஸ்ட் யூஸ் யோர் இன்டெலிஜென்ஸ். ஓகே, ஜஸ்ட் யூஸ் யோர் இன்டெலிஜென்ஸ். உங்கள் அறிவை உபயோகப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் வாக்குவாதம் ஏற்பதாய் இல்லை. ஏற்பதாய் இல்லை. ஓகே, அவர்கள்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? தேர். வாக்குவாதம்னா என்னது? ஆர்கியூமெண்ட். their argument is their argument is not acceptable. Their argument is not acceptable. இங்கே இன்னொரு ஏற்கக்கூடியதாக இல்லை. Your views are not acceptable. இங்கே their arguments
வாக்குவாதம் அப்படின்னா their argument. அவர்கள் வாக்குவாதம் ஏற்கக்கூடியதாய் இல்லை, ஏற்பதாய் இல்லை. நெக்ஸ்ட் ஒன். உங்கள் உன் உள்நோக்கம் தவறு. உன் உள்நோக்கம் தவறு அப்படின்னா என்ன அர்த்தம்? your intentions, உள்நோக்கம்னா என்னது? இன்டென்ஷன்ஸ். உள்நோக்கம்னா இன்டென்ஷன்ஸ், உன்னுனா your, தவறு. your intentions are wrong. தவறுனா wrong. Okay, next one. அவன் முட்டாள்தனமாக தலையை அசைத்தான், அவர் தலையை ஆட்டினான். அவன் முட்டாள்தனமாக தலையை ஆட்டினான் அப்படின்னா அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? he nodded his head, அவன் தலையை foolishly, முட்டாள்தனமாகனா foolishly அப்படின்னு அர்த்தம். ஓகே, அவன் முட்டாள்தனமாக தலையை ஆட்டினான்னா he nodded his head foolishly. Next one. அவள் ஞாபக சக்தி ஞாபக சக்தி और அவளுக்கு ஞாபக சக்தி அதிகம். ஓகே, அவளுக்கு ஞாபக சக்தி அதிகம். she has very good, அதிகம்னா very good. ஞாபக சக்தினா என்னது? memory power. ஓகே, she has very good memory power. ஓகே, நம்ம இப்போ 8 sentences இங்க இருக்கு, நம்ம நல்ல தரவா அதை படிச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் ஆக்கப்பூர்வமாக யோசியுங்கள். think creatively. think creatively, ஆக்கப்பூர்வமாக creatively. அவர்கள் எளிதாக புரிந்து கொள்கிறார்கள். they understand easily, or they are able to understand easily. We can say that way also. Okay, next one. உங்கள் கருத்து ஏற்கக்கூடியதாக இல்லை, ஏற்கக்கூடியதாக இல்லை. your views are not acceptable, or we can even say your views cannot be accepted. Okay, your views cannot be accepted. Next one. உங்கள்
அறிவை உபயோகப்படுத்துங்கள். Just use your intelligence. Okay, just use your intelligence. Next one. அவர்கள் வாக்குவாதம், அவர்களின் வாக்குவாதம் சொல்லலாம், அவர்களின் வாக்குவாதம் ஏற்பதாய் இல்லை. Their argument is not acceptable, or we can say we cannot accept their argument. Okay, we cannot accept their argument. Next one. உன் உள்நோக்கம் தவறு. Your intentions are wrong. மிக தவறுனா are very wrong. Your intentions are very wrong. Okay, next one. அவன் முட்டாள்தனமாக தலையை ஆட்டினான் or தலையை அசைத்தான் அப்படின்னா he nodded his head foolishly, or you can even say he shook his head foolishly. shook, shook his head foolishly. Next one. அவளுக்கு ஞாபக சக்தி அதிகம். She has very good memory power. Okay, she has very good memory power. ஞாபக சக்தி. Okay, now let's see all the sentences in English alone and check the pronunciation and how I read it with stress and pause. Okay. Think creatively. Think creatively. They understand easily. They understand easily. Your views are acceptable. Your views are acceptable. Just use your intelligence. Just use your intelligence. Their argument is not acceptable. Their argument is not acceptable. Your intentions are wrong. Your intentions are wrong. He nodded his head foolishly. Nodding is like this. He nodded his head foolishly. She has good, very good memory power. She has very good memory power. I didn't say power. I said power. She has very good memory power. You can say power. Okay. Now you go through all these sentences, speak them as you are supposed to speak, revise these sentences. Altogether I have given you 18 sentences and you are going to speak beautifully. I believe that.